இங்கே பாருங்கள் நம்மளோட துளசி செடி எப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இன்னும் இந்த வின்ட்ரு முடிகிறதுக்குள்ளே இது என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த நல்ல இலையெல்லாம் இருக்குது. இது வந்து கற்பூரவல்லி. இது எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பாருங்கள். இந்த கஷாயம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நம்ம ஊர் செம்பருத்தி. இதில் தான் வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம், நல்லது. இது பாருங்கள், இதை வந்து யாருக்காவது கொடுக்கலான்னா வாங்கிட்டு போகணும்ல. வந்து தரையில் நட்டால் வேகமாக வளரும். தொட்டியில் இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை தரையில் நட்டோம்னா பெரிய பெரிய இலையாக வந்துடும். பார்த்தீங்களா? நான் வெத்தலையை காமிக்கிறேன். இந்த வெத்தலை கொடி சும்மா கைத்து கட்டி வச்சுருக்கேன், தெரியுதா? இது வந்து நல்லா வளருது. பார்ப்போம் வின்டரில் எப்படி தாங்குதுன்னு. இது ஏன் வெள்ளையாக இருக்குன்னா சோறு வடித்த கஞ்சியை ஊற்றிருக்கேன், நல்லா வளருன்ட்டு. பாருங்கள், பார்ப்போம். இது வந்து மல்லிகை செடி. இது எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இந்த நிறைய இருந்தது பாருங்கள், இடைஞ்சலாக இருந்தது. அதனால் இது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். இது வந்து நம்ம ஏதோ ஒரு பூச்செடி, சம்மங்கி பூ மாதிரி. இது ஃபுல்லாக இப்படி இருக்குது, ஆனால் பூக்கள் இன்னும். பை.